உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் ஆண்டவர் வானத்தை திறந்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொல்லி கொடுக்கிறாரு, நான் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யாரா மாற மாட்ட, கடன்காரனா இருக்க மாட்ட. நீ யாரா மாறுவன்னா கடன் கொடுக்கிறவனா மாறுவ, நல்ல மாறுவாடியா மாறிடுவ. வட்டி இல்லாம கடன் கொடுக்கிற மாறுவாடியா யார் மாறிடுவா? ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன் கடன் கேட்கிறவனுக்கு முகம் கோணாம என்ன செய்யு. அப்ப நம்ம மாறுவாடி ஆயிரும், வட்டி இல்லாம கொடுக்கிற மாறுவாடி ஆயிருவோம். நீங்க மாறுவாடியா நீங்க மாறணும், நீங்க மாறுவாடிட்ட போக கூடாது. என்ன மாறுவாடி ஆயிக்கிறாதீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வானம் திறந்தா நீ யாரா மாறுவ? நீங்க வேத வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இந்த வசனத்தை கேட்டது யார் தெரியுமா? டெய்லி பொறுக்கி தின்றவனுங்க. இப்ப அவங்க நிலைமை என்ன? இந்த உபாம வசனத்தை ஆண்டவர் சொல்லும் போது இவங்க யாரு? டெய்லி காலையில மன்னா பொறுக்கி, சாயங்காலம் காடை பொறுக்கி. நிர்வாகமாக சொன்னா, இந்த வாக்கு தத்தங்களை பெற்றவங்க யாருன்னா பொறுக்கிங்க. காலையில பொறுக்கிட்டு இருக்கான், சாயங்காலம் இப்பவும் என்னதான் வானம் திறந்து என்னதான் போயிட்டு இருக்கு, மண்ணா தான் போயிட்டு இருக்கு. இது எது வரைக்கும் போதுன்னா அன்றன்றைக்கு போஜனத்துக்கு போதும். இது முறுமுறுப்போட தின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா உன் வாழ்க்கை எப்படி மாறணும்னு கேட்டீங்கன்னா, நீ உனக்கு பச்சாம இருக்கிறது இல்ல, நீ கொடுக்கிறவனா மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவங்களா இருப்பாங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையத்துக்கு விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அவங்களாம் சொல்றேன், இந்த வானம் திறக்கணுமானா என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணு. ஞானஸ்நானம் பெறாம ஜெபம் பண்ணாத. ஞான ஸ்நானம் பெற்றவன் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பாரு. சும்மா இயேசுநாதர் பேரை வச்சுக்கிட்டு இயேசு அடியா இயேசு பாதன்னு பேர் வச்சிருக்கேன் அது கேட்க மாட்டாரு. ஞான ஸ்நானம் பெற்றவன் ஜெபத்தை தான் கேட்பாரு. அவன் தான் ஜெபம் பண்றதுக்கு உரிமை உள்ளவன். அதனால தான் இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, வானம் திறக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த திருச்சபையை ஸ்தாபிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு இறங்கி வந்த போது 12 பேரை செலக்ட் பண்ணாராம். உங்ககிட்ட மட்டும் அந்த பதவியை கொடுத்துருந்தா, எப்பா இந்த மாதிரி உலகமெல்லாம் சுவிசேஷம் கொண்டு போகப்படுகிற ஒரு பெரிய வேலையை நான் செய்ய போறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன் எருசலேமில், ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்துருந்தா, சத்தியமா இந்த பேதுரு யோவானை சந்திச்சிருக்க மாட்டோம். செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா யாரை செலக்ட் பண்ணாரு? நானாவது 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க, அந்த பேக்குங்க ஒரு நாளும் பள்ளி கொடுத்து போனதில்லை. 12 பேர் கதையை எடுத்தீங்கன்னா எல்லாம் கை நாட்டு. ஒண்ணு கூட என்ன செய்யல. வேதம் சொல்லுது, படிப்பறியாதவங்க, பேதைகள். பேதைகள்னா பேக்குங்க, சரியான பேக்குங்களை, படிப்பறியாதவர்களை ஆண்டவர் எடுத்தார். எதுக்கு? இந்த திருச்சபையை உருவாக்குறதுக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து எடுத்து ஒரு 3.5 வருஷம் கூட வச்சிருந்தார். எல்லா பாடலாம் படிச்சு கொடுத்தாரு. இவங்க ஒரு நாள் கேட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், என்ன கிடைக்கும்? ஆண்டவர் நல்லா மூசு பேத்தினார். என்னை விட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கும்.
உங்களுக்கு சிங்காசனம் கிடைக்கும். நீங்க எல்லாரும் ஜட்ஜா மாறிடுவீங்க. எல்லாரும் உட்கார்ந்து 12 கோத்திரத்தை நியாயத்தி இருப்பீங்க. ஐயோ, படிக்காத முட்டாளுக்கு நாக்கெல்லாம் ஊறுது. அப்பா, நம்ம படிக்காமலே யாரா மாறிட போறோம்? ஜட்ஜா மாறிட போறோம். நம்ம படிக்காமலே 100 வீடு வாங்கிட போறோம். அரசியல்வாதியா என்ன இது? நம்ம நாட்டில் அரசியல்வாதி தான் படிக்காமலே வீடு வாங்குறான், படிக்காமலே கார் வாங்குறான். நம்ம ஒரு அரசியல்வாதியை வச்சிருக்காரு. நம்ம இல்லை இல்லை, படிக்காத சொன்னாரு, உனக்கு 100 மடங்கு தருவேன், வீடு 100 மடங்கு தருவேன், நிலம் 100 மடங்கு தருவேன், சிங்காசனம் தருவேன். எல்லாம் வார்த்தை. ஆண்டவர் பெரிய ஆசை காட்டிட்டா நாக்க தொங்க போட்டு காத்துட்டு இருக்கான். எப்படா வீடு வருது, எப்படா நமக்கு ஆஸ்தி வரும், நிலம் வரும், சிங்காசனம் எப்போ வரும், எப்போ போஸ்டிங் வரும். எல்லாம் பார்த்தா வாக்கு பண்ணவரே போய் சேர்ந்துட்டாரு. தருவேன்னு சொல்லி செத்து போயிட்டாருங்க. இப்ப எல்லாம் வீட்டை பிடிச்சி உட்கார்ந்துருக்கான். இப்ப டேய், நமக்கு சிங்காசனம் வேண்டாம், வீடு வேண்டாம், திங்கிறக்கு என்ன கிடைச்சா போதும், சோறு கிடைச்சா போதும்டா. எவ்வளவு நாள்டா பூட்டிக்கிட்டே இருக்கிறது? அப்போ ஒரு நாள் ஒருத்தன் சொன்னான், பேதுரு, ஏய் கவலைப்படாதீங்க, நம்ம விட்ட போட்டு அங்கதான் இருக்கு, நம்ம கலத்துனதெல்லாம் காற்று வச்சு போயிடக்குள்ளதான் இருக்கு, நம்ம விட்டதெல்லாம் அங்கதான் இருக்கு, எல்லாம் ஒன்று வித்துடல, ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு உதவுன்னு வச்சிருக்கேன். களத்தில் விட்ட போட்டெல்லாம் அங்கதான் இருக்கு, வலையெல்லாம் வாங்க மீன் பிடிக்க போலாம். போனானுங்க, ஒரு நெத்தலி மீன் கிடைக்கல. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டானுங்க, ஒரு நெத்தலி மீன் கிடைக்கல. காலையில விடியும் மரத்துல இயேசுநாதர் கரையில உட்கார்ந்து, பிள்ளைகளே புசிக்க ஏதாயிலும் இருக்கிறதா என்ன சொன்னானுங்க. இப்ப என்ன கதிக்கு வந்துட்டாங்க? 100 வீடு கட்ட போறவங்க, 100 நிலம் வாங்க போறவங்க, ஜட்ஜா மாற போறவங்க, ப்ரமோஷனை காத்துட்டு இருக்கவங்க. இப்ப எந்த கதிக்கு வந்துட்டான்? திங்கிறதுக்கு எதா இருக்காடான்னு கேட்டா, பிரேக்ஃபாஸ்ட் இருக்காடான்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. இவனுங்களை கூப்பிட்டுக்கிட்டு தான் எங்க போனாரு? 2 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்துட்டு வாங்கடான்னு கூப்பிட்டு போனாரு. எங்க? மலை மேல கூட்டு போனார். கூட்டு போயிட்டு, உலகம் எல்லாம் போங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, எல்லாம் மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது மேல போயிட்டாரு. மேல போயிட்டு 2 பேர் வரான் கீழே. எப்படி போனாரோ அப்படியே 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கா, கடங்கடா வாங்கி பண்ணுங்கடா, நான் சீக்கிரம் வருவேன், நான் செட்டில் பண்ணிடுறேன். எல்லாம் முன்ன சொல்லியிருக்காருல்ல நல்ல சாமாரியன்ல, எப்பா 2 காசை கொடுத்துட்டு நீ செலவழியப்பா, நான் திரும்பி வரும்போது என்ன தருவேன் உனக்கு தரேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்கும். நம்ம ஆண்டவர் போயிட்டு நம்ம கடங்கடம் வாங்கி பண்ணிட்டா அவர் திரும்பி வரும்போது அதுவும் சொல்லலை, இவன் சொல்றான் எப்படி போனாரோ அப்படியே வருவார். கொடுக்கவும் இல்லை, இனி வந்து கொடுப்பாருங்கிறக்கும் கேரண்டி இல்லை. ஆனால் எங்க போகணுமா சொல்லுங்க? உலகம் எல்லாம் போகணும். ஏங்க, நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்றீங்க, உங்க பியூனை கூப்பிட்டு, ஏப்பா சென்னையில் போய் அவசரமாக இதை வாங்கிட்டு வந்திருப்பா சார், ஓலா கொடுங்க சார். சென்னைக்கு போறதுக்கு போயிடுவானா? நீங்க என்னதான் ஆபீஸரா இருங்க, என்னதான் அதிகாரத்தில் இருங்க, சீக்கிரம் போயிட்டு வந்திருப்பானா? துட்டு கொடு சார், டாக்ஸி கொடு சார், காசு இல்லைன்னா பைக் வாங்கி கொடு சார், உங்க பிள்ளைகிட்ட போவானா? ஏங்க, ஆவடியில இருந்து அம்பத்தூருக்கே போக மாட்டேன், இவர் எருசலேமில் உட்கார்ந்துட்டு உலகம் எல்லாம் போன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டாருங்க. 10 பைசா கொடுத்தாரா? கொடுக்கலங்க. ஆனா இவனுங்களும் கேட்கல, மரமண்ட ஒருத்தனும் கேட்கல, காசு என்ன பண்றதுன்னு. நான் மட்டும் பேதர்வா இருந்தா எல்லாரையும் கூட்டு வச்சு, டேய் இந்த மாதிரி கழுத்து எடுத்துட்டு போயிட்டாரு, 100 வீடு தருவேன்னாரு, 100 நிலம் தருவேன்னாரு, போஸ்ட் தருவேன்னாரு, ஜட்ஜா வச்சிருவேன்னு சொன்னாரு, அத்தனை ஏமாத்திட்டு போயிட்டான்டா அந்த ஆளு.
இந்த மாதிரி நம்ம ஏமாந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அப்படியே விசுவாசம் வந்துட்டா என்ன செய்வோம்? எல்லாம் கீழே வந்து சரி அவர் தான் காசு கொடுக்காம போயிட்டாரு, சரி வேலை செய்யணும். சரி யார் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு யார் தகுதியான ஆட்கிட்ட போய் கன்வர்ஸ் பண்ணி நல்ல பில் போட்டு காசு வாங்கி எடுக்கிறதுக்கு யார் நல்ல பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். சரி வர்ற காசெல்லாம் பத்திரமா செலவழிக்கிறதுக்கு நல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரு, எல்லாம் நம்மளெல்லாம் அட்மிட் பண்ணுறதுக்கு நல்ல அட்மின் ஆஃபீஸர் யாரு, இதெல்லாம் செலக்ட் பண்ணியே 2000 வருஷமா கதையை முடிச்சிருப்பான். நீங்கள் ஒருத்தரும் வந்திருக்க மாட்டீங்க. ஆனால் காசே இல்லைங்க. என்னங்க பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. படிப்பு இல்லை, அறிவு இல்லை, பேக்குங்க. இன்றைக்கு கூட ஜெபம் பண்ணுறது யாருங்க? இந்த படிக்காது பேக்கு இதாங்க ஜெபம் பண்ணுது. படித்த எவனா ஜெபத்துக்கு வரானா சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் அறிவிச்சா நம்ம எங்கேயுமே நாங்கள் பார்க்குறேங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு அறிவிச்சிட்டா அதுக்கு கான்ட்ராக்ட் 4 கிளவி. ஜெபம் பண்றதுல யாருக்கு உத்தரவு கொடுத்தாச்சு? மூப்பனார் போஸ்ட், நாத்தனார் போஸ்ட். போஸ்ட் வேணுமா? நான் 25 வருஷம் இந்த சபையில இருக்கேன், 30 வருஷம் இருக்கேன். பாஸ்டர் தள்ளியே வைக்கிறாரு. ஏப்பா ஜெபத்துக்கு வந்தியாப்பா? ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, எல்லாரும் பதவி. ஆனா இந்த 120 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மனதோடு ஜெபம் பண்ணாங்க. முடிவு என்ன தெரியுமா? அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அல்லேலூயா. இப்ப யாரா மாறிட்டாங்க தெரியுமா? படிக்காதவன் பேக்கு இவங்கெல்லாம் யாரா மாறிட்டாங்கன்னா பங்கு போட்டு கொடுக்கிறவனா மாறிட்டான். அவன் வித்து கொண்டு காலில் கொண்டு வைக்கிறான், வீட்டை விற்கிறான், அதை விற்கிறான், எல்லாம் விற்கிறான், எல்லாத்தையும் கொண்டு வச்சா இப்ப இவர் யாரா மாறிட்டாருன்னா ஃபைனான்சரா மாறிட்டார். எவனுக்கெல்லாம் இல்லையோ அவனுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் வாரி வழங்குறாரு. யாரு? அதனால தான் பேதுரு எழுதினாரு, ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையார், ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையார். நான் சொல்லுவேன், ஜெபம் உன் தரித்திரத்தை